ஆண்டவரும் உலக இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் காலை வாழ்த்துக்கள். ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளெல்லாம் அவன் செய்வான். அப்போஸ்தலர் 13:22. தாவீது கர்த்தரை அளவில்லாமல் நேசித்தார். கர்த்தரோடு நெருங்கி ஜீவிக்கவும் கர்த்தருடைய அன்பினால் நிரப்பப்பட்டிருக்கவும் தன்னை அர்ப்பணித்திருந்தார். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த நாட்களிலிருந்து தாவீது தேவனும் தேவனுடைய ராஜ்யத்தையும் முதலாவது தேடினார். ஆகவேதான் தாவீதின் வாழ்க்கையில் அவ்வளவு பெரிய உயர்வு ஏற்பட்டது. தாவீது வாலிபனாய் இருந்த போது எல்லாராலும் அசட்டை பண்ணப்பட்டவராய் இருந்தார். சொந்த சகோதரர்கள் கூட அவரை அசட்டை பண்ணினார்கள். ஆனால் தேவனுக்கு அடுத்த வைராக்கியம் தாவீதை மேன்மையுற செய்தது. கோலியாத்தை எதிர் நின்ற போது தாவீது பேசின வார்த்தைகள் கர்த்தர் மேல் உள்ள அன்பையும் வைராக்கியத்தையுமே வெளிப்படுத்துகிறதை காணலாம். ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தீன் எம்மாத்திரம்? 1 சாமுவேல் 17:26. அவர் சொன்னதை நாம் பைபிளில் வாசிக்கிறோம். கோலியாத்திடம் பேசும்போது கூட, நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். 1 சாமுவேல் 17:45. ஆகவேதான் தாவீதின் காரியம் ஜெயமாய் இருந்தது. நீங்கள் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டும் போது, வேத வசனங்களுக்காக தைரியமாய் நிற்கும் போது, நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. இரண்டாவதாக, தாவீது கர்த்தருடைய ஞானத்தை சுதந்திரித்துக் கொண்டார். வேதம் சொல்லுகிறது, அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியமுள்ளவன். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். 1 சாமுவேல் 16:18. காரிய சமர்த்தன் என்றால் அவனிடம் எதை கொடுத்தாலும் அதை வெற்றிகரமாக செய்து விடுவான் என்பது அர்த்தம். புத்தி கூர்மையோடு ஞானமும் இருந்ததினாலே அவன் செய்வதெல்லாம் வாய்த்தது. சவுலின் அரண்மனைக்கு தாவீது சென்ற போது தாவீதின் ஞானமும் காரிய சித்தியும் யோனத்தானை கவர்ந்தது. இருவரும் உயிர் நண்பரானார்கள். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோட கூட இருக்கும்போது நீங்களும் காரிய சித்தி உள்ளவர்களாய் மாறுவீர்கள், மென்மேலும் உயர்வீர்கள். மூன்றாவதாக, தாவீது வேதத்தை அளவில்லாமல் நேசித்தார். அளவில்லாமல் ஆண்டவரிடம் அன்பு செய்தார். அந்த நாட்களில் நியாயப்பிரமாண புத்தகங்கள் மட்டுமே வேதமாய் இருந்தது. ஆனாலும் அவைகளின் மேல் தாவீது எத்தனை ஆர்வம் கொண்டிருந்தார். வேதத்தின் மேல் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி அவர் அந்த பாக்கியத்தை தன்னுடைய வாழ்க்கையிலும் பெற்றுக்கொண்டார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் கிறிஸ்துவை நேசித்து அவரை பின்பற்றுவீர்களானால் நிச்சயமே உங்களுக்கும் உயர்வு உண்டு. கிறிஸ்துதான் சகல ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றுக்காரனர். அவரே உங்கள் ஜீவனின் பலனானவராய் இருப்பார். நீங்கள் யாருக்கும் அஞ்ச வேண்டியதில்லை. சங்கீதம் 27:1. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனாலே. சங்கீதம் 119:9. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமேன். அல்லேலூயா.